தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய சிவன் கோயில்களில் மகா சிவராத்திரி விழா விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. கோவை ஈஷாவில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். அவரோடு பேசலாம். சுதீஷ், இன்று இரவு மகா சிவராத்திரியையொட்டி பல ஈஷன் திருத்தலங்களில் நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஈஷாவிலும் நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார். என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? எவ்வளவு மக்கள் வர இருக்கிறாங்க? இன்று இரவு விடிய விடிய சிவராத்திரி நிகழ்ச்சியானது நாடு முழுவதுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழகத்திலும் பல்வேறு முக்கிய சிவஸ்தலங்களில் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களில் இந்த நிகழ்ச்சி சிவராத்திரி நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், நெல்லையப்பர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சிவஸ்தலங்களில் சிவராத்திரி நிகழ்ச்சி என்பது மக்கள் இரவு முழுவதும் வழிபாடு நடத்தி இசை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த சிவராத்திரி விழாவில் பங்கேற்பார்கள். இதன் ஒரு பகுதியாக நாம் தற்போது கோவை ஈஷா யோகா மையத்தில் இருக்கிறோம். இங்கு வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் பங்கேற்று இங்கு இசை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். அதாவது நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இசை பிரபலங்கள் நடன நிகழ்ச்சிகள் இந்த கச்சேரி மூலமாக இங்கு இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில் இரவு முழுவதுமே இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும். இதை பார்ப்பதற்காகவே தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஈஷா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சிறப்பு விருந்தினர்கள், முக்கிய பிரபலங்கள் வருகை தருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறக்கூடிய சிவராத்திரி நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருக்கிறார். அதே போல கர்நாடக மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் சிவக்குமார் பங்கேற்க இருக்கிறார். அதே போல நாடு முழுவதும் உள்ள திரை நட்சத்திரங்கள், இசை பிரபலங்கள் உள்ளிட்ட அனைவரும் இங்கு பங்கேற்க இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இன்று காலை முதலே ஈஷா யோகா மையத்திற்கு மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக. இதனையொட்டி, அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் நேற்றைய தினமே கோவைக்கு வந்த நிலையில் முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 7000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில், சிவராத்திரி நிகழ்ச்சியில் ஈஷா மையத்தில் அவர் இங்கு பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தங்கியிருக்கக்கூடிய பீளமேடு பகுதியிலிருந்து இங்கு ஈஷா யோகா மையம் வரைக்குமே தொடர்ச்சியாக காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இடத்தில் மட்டுமே இந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது வரைக்கும் மக்கள் இந்த இசை நிகழ்ச்சியில், சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சுதீஷ், சரியாக எத்தனை மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற இருக்கிறது? ஈஷா யோகா மையத்தை பிறக்கும் ஆண்டுதோறும் வருடம் தொடர்ச்சியாக சிவராத்திரி நிகழ்ச்சி என்பது மிகவும் நாடு முழுவதுமே ஒரு பிரபலமான ஒரு சிவராத்திரி நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் தொடர்ந்து இந்த இசை நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணி முதல் துவங்கி தொடர்ச்சியாக காலை 6 மணி வரைக்குமே இந்த இசை நிகழ்ச்சி என்பது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அந்த ஈஷா யோகா மையத்துடைய தலைவர் ஜக்கி வாசுதேவ் பங்கேற்று அவர் உரையாற்றுவார். அதே போல சிறப்பு விருந்தினருடைய உரையும் இங்கு ஈஷா யோகா நிகழ்ச்சியில் வருடந்தோறும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவு இருக்கிறது. அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் ஆளுநர்கள், அமைச்சர்கள், தொழில் முனைவோர், திரைத்துறை பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். அதே போல நாடு முழுவதிலும் விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும், பழங்குடியின கிராம மக்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். இசை நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக அமித்ஷா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி அதற்கு பின்னாக தொடர்ச்சியாக இரவு முழுவதுமே தொடர்ந்து அந்த இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் பங்கேற்க இருக்கின்றன. வருடம் கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்ந்து பேசலாம் சுதீஷ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.